வணக்கம் மாணவர்களே, குறைந்தபட்சம் 100 மில்லிமீட்டர் நீளப்பட்டைக்கு ஸ்க்ரூ ஜாக் ஸ்டாண்டர்ட் இருக்கு ஸ்க்ரூ த்ரெட்டை உருவாக்குதல் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை சென்டருக்கு இடையில் ஜாபை டர்ன் செய்யவும், த்ரெட் வெட்டும் டூலை அமைத்து பிளஞ்ச் கட் முறையில் த்ரெட்ஸை வெட்டுதல், டூல் போஸ்டில் நர்லிங் டூலை அமைத்து ஒர்க்கில் உள்ள நர்லிங்கின் வெவ்வேறு கிரேடுகளை எண்ணுதல், பிளஞ்சிங் உதவியுடன் ரேடியஸ் குரூவை வெட்டுதல், சென்டர்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள ஜாபின் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸை வெட்டுதல். Materials and equipment. lathe machine, single point cutting tool, thread cutting dine, calipers and micrometers, thread gauges, cutting fluids, grinding fluids. Process. ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும், அதை இண்டிபெண்டன்ட் சக்கில் பிடிக்கவும் மற்றும் சர்ஃபேஸ் கேஜுடன் ட்ரூ செய்யவும். ஃபேஸிங் டூலை அமைத்து ஒரு எண்டை ஃபேஸ் செய்யுங்கள், சென்டரை ட்ரில் செய்யவும். இதை ஒரு இண்டிபெண்டன்ட் சக்கில் தலைகீழாகவும் மற்றும் ட்ரூ செய்யவும். ஜாபை 132 மில்லிமீட்டர் நீளம் வரை ஃபேஸ் செய்யவும் மற்றும் இந்த முனையை சென்டரில் ட்ரில் செய்யவும். லேத் ஸ்பிண்டிலிருந்து சக்கை அகற்றி ஸ்பிண்டில் டிரைவிங் பிளேட்டை நிறுவவும். லேத் கேரியருக்கு நேராக ஜாபை பிடித்து லைவ் சென்டருக்கும் டெட் சென்டருக்கும் இடையில் ஜாபை வைக்கவும். ஃபிக்சிங் செய்வதற்கு முன் இடையில் கிரீஸை பயன்படுத்தவும். 7. ரைட் அண்ட் டர்னிங் டூலை அமைத்து 15 மில்லிமீட்டர் நீளத்திற்கு டயாமீட்டர் 39.8 x 27 லேண்ட் ஸ்டெப் மற்றும் டயாமீட்டர் 30 மில்லிமீட்டர் வரை டர்ன் செய்யவும். டைமண்ட் நர்லிங் டூல் மற்றும் நர்லிங்கை டயாமீட்டர் 40 மில்லிமீட்டரில் அமைக்கவும். சாம்பரிங் டூல் மற்றும் சாம்பர் ஆகியவற்றை நர்ல் டயாமீட்டர் 1 x 45 டிகிரியில் அமைக்கவும். டயாமீட்டர் 30 கொண்ட கேரியருடன் ஜாபை பிடித்து சென்டருக்கு இடையில் திருப்புவதற்கு தயாராகுங்கள். ரைட் ஹேண்ட் டர்னிங் டூலை அமைத்து 45 மில்லிமீட்டர் நீளத்திற்கு டயாமீட்டர் 30 மில்லிமீட்டரை திருப்பவும் மற்றும் 100 மில்லிமீட்டர் நீளத்திற்கு டயாமீட்டர் 24 மில்லிமீட்டர் ஸ்டெப் டர்ன் செய்யவும். க்ரூவிங் டூலை அமைத்து கோர் டயாமீட்டரின் ஆழம் வரை ஒரு பள்ளம் செய்யுங்கள். 5 மில்லிமீட்டர் அகலத்திற்கு -0.2 மில்லிமீட்டர். த்ரெட்டிங் கட்டிங் டூலை அமைத்து கியர் ட்ரெயின் ஸ்கொயர் 24 x 3 த்ரெட்டை வெட்டுவதற்கு சேஞ்ச் கியர் ட்ரெயினை அமைக்கவும். பிளஞ்ச் கட் முறையை பயன்படுத்தி தொடர்ச்சியான கட்டுகளை கொடுத்து த்ரெட்டை வெட்டுங்கள். துல்லியமான அளவீட்டு டூல் மூலம் ஒர்க் பீஸை சரிபார்க்கவும். இந்த வீடியோவில் சென்டருக்கு இடையில் ஜாபை எவ்வாறு டர்ன் செய்வது, த்ரெட் வெட்டும் டூலை எவ்வாறு அமைப்பது மற்றும் பிளஞ்ச் கட் முறையில் த்ரெட்ஸை எவ்வாறு வெட்டுவது, டூல் போஸ்டில் நர்லிங் டூலை எவ்வாறு அமைப்பது மற்றும் ஒர்க்கில் உள்ள நர்லிங்கின் வெவ்வேறு கிரேடுகளை எவ்வாறு எண்ணுவது, பிளஞ்சிங் உதவியுடன் ரேடியஸ் குரூவை எவ்வாறு வெட்டுவது மற்றும் சென்டர்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள ஜாபின் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸை எவ்வாறு வெட்டுவது மற்றும் பல்வேறு விஷயங்களை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம்.
நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்களின் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.